யூனிவர்சிட்டி எபிசோட் 16ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஜென் ஒரு இடத்துல உட்காந்து தூங்கிட்டு இருப்பா. அங்க இருந்து தான் இந்த எபிசோட் ஆரம்பிக்குது. ஜென் வழக்கமா போற இடத்துக்கு போய் உட்காந்து புக்க படிச்சிட்டு இருக்கா. டயர்ல தூங்கிடுறா. அப்ப அவளுக்கு சுப்ரீமோ கடைசியா மேடம் வயலட்டை எதிர்த்து போராட சொன்னது கனவா வருது. ஜென் கனவு கண்டுட்டே இருக்கிறப்போ வழக்கமா ஒரு பூனைக்குட்டி வரும் இல்லையா, அது வருது. அது வந்ததுனால ஜென் தூக்கம் கலைஞ்சி எழுந்துச்சிடுறா. அடுத்ததா ஜென் ரூமுக்கு போய்கிட்டு இருக்க பாதி வழியில அவளை தடுத்த ரே சில்வானியா, நீ ஏன் அவனை விட்டுட்டு போன, அவனுக்காக ஏன் போராடல டார்லிங்னு கேக்குறாரு. அவரு டார்லிங்னு சொன்ன உடனே ஜென்னுக்கு கோவம் வந்துருது. அப்படி கூப்பிடாதன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக கைய ஓங்குறா. ஆனா அவரு அவ கைய பிடிச்சுக்கிறாரு. இன்னொரு கையால அவ கண்ணை மூடிட்டு, டார்லிங் தயவு செஞ்சு திரும்பி வந்துடு, இந்த மெசேஜ சுப்ரீமோ உன்கிட்ட சொல்ல சொன்னார்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்ததா ஜென் அவளோட ரூமுக்கு போறா. போற வழியில இந்த ரே சில்வானியா உண்மையிலேயே யாருன்னு யோசிக்கிறா. அப்ப அவளுக்கு மொத தடவையா ரே சில்வானியாவை மீட் பண்ணது, அவரு இவங்களுக்கு பண்ண உதவியெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பாத்துக்கிட்டே அவளோட ரூம் கிட்ட போக ரூம் வாசல்ல ஜெரோமும் வெனசாவும் ரொம்ப நெருக்கமா நின்னுட்டு இருக்காங்க. ஜென்னை பார்த்த உடனே ரெண்டு பேரும் தள்ளி நின்னுக்கிறாங்க. அப்ப ஜெரோம் வெனசா கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு, அதை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான்னு சமாளிக்கிறாரு. அதுக்கு இவ, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், அத வெளிப்படையா சொல்ல விரும்பலன்னு சொல்றா. அதுக்கு வெனசா, ராத்திரி ஆயிடுச்சு, இவ்வளவு நேரம் எங்க போய் இருந்தன்னு கேக்குறா. அது இப்போ முக்கியம் இல்லன்னு இவ சொல்ல, அதுக்கு வெனசா, காதலிச்சா இப்படிதான் இருப்பாங்களா, இப்ப அவ ரொம்ப மாறிட்டா இல்லன்னு ஜெரோம் கிட்ட கேட்க, அதுக்கு அவரு, ஆமா என்னுடைய வெனசான்னு சொல்றாரு. அதை கேட்ட வெனசா, என்னது நான் உன்னோட வெனசாவா, எப்போத்துல இருந்துன்னு கேக்குறா. நேத்து நீ எனக்கு முத்தம் கொடுத்தியே அப்போத்துல இருந்துன்னு சொல்றாரு. அதை கேட்டவ, ஏய் நான் தடுமாறி விழுந்துட்டேன், வேணும்னே அப்படி செய்யலன்னு சொல்றா. அது எப்படி தடுமாறி கரெக்டா என் உதட்டு மேல விழுவேன்னு ஜெரோம் வெனசாவை கிண்டல் பண்றாரு. ரெண்டு பேரும் பேசுறத பார்த்த ஜென்னுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரே சில்வானியா, நீ ஏன் அவனை விட்டுட்டு போயிட்ட, அவனுக்காக ஏன் போராடலன்னு கேட்டார் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவ, ஏஸ் என்ன மன்னிச்சிருங்க, என்னால மறுபடியும் உங்ககிட்ட திரும்பி வர முடியாது, இனி நடக்க வேண்டியதை நம்ம விதி முடிவு பண்ணட்டும், நான் உங்களோட பலவீனமா இருக்க விரும்பலன்னு மனசுக்குள்ளவே சொல்றா. அடுத்ததா சில நாட்கள் ரொம்ப அமைதியா போகுது. ஆனா ஜென்னால சுப்ரீமோவை மறக்க முடியல. எஸ்எஸ்ஜி ஆபீஸ்ல வேலை பாக்குறப்போ தன்னை மறந்து சுப்ரீமோ சேரையே பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பர்த்டே பார்ட்டில நடந்தது ஞாபகத்துக்கு வருது. அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அன்னைக்கு சுப்ரீமோட பர்த்டே பார்ட்டிக்கு போன ஜென் அவர்கிட்ட, நம்ம காதலிச்சது போதும், இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்றா. அதை கேட்ட சுப்ரீமோ, இல்ல ஜென் அது முடியாது, நான் உன்னை எல்லாருக்கும் தெரியற மாதிரி காதலிக்கணும், டார்லிங் நீ என்ன நம்பவே மாட்டியான்னு கேக்குறாரு. அதுக்கு இவ, என் வாழ்க்கை முழுக்க உங்களை நம்புறேன், ஆனா என்னால இங்க தொடர்ந்து போராட முடியாதுன்னு சொல்றா. உடனே சுப்ரீமோ, நாம இன்னும் தொடங்கவே இல்ல, அதுக்குள்ள இத முடிக்கணும்னு சொல்றியே. சொன்னவர் ஜென்னை கைய பிடிச்சு டார்லிங்னு சொல்ல, என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஜென் திரும்பி நின்னுக்கிறா. அத பார்த்த சுப்ரீமோ, ஜென் நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன், என்னை விட்டு 10 அடி நடந்து போ, அப்படி போறப்போ திரும்பி பார்க்காம போயிட்டினா நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் மறந்துடுறேன், ஆனா திரும்பி பாத்தினா நீ எனக்கு சொந்தமானவன்னு சொல்றாரு. ஜென்னும் அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்பவும் சுப்ரீமோவும் அவளும் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வருது. முதல்ல எஸ்எஸ்ஜி செக்ரட்டரியா பொறுப்பு ஏத்துக்கிட்டா இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததா அவளும் சுப்ரீமோவும் தற்காப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டாங்களே, அது ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவ ஒரு செகண்ட் நிக்கிறா. அதை பார்த்த சுப்ரீமோ, ஜென் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்காக போராடுவேன்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்ட உடனே ஜென் அழுதுகிட்டே அடுத்த அடி எடுத்து வைக்கிறா. அப்ப அவளுக்கு ஒரு முறை இவ சுப்ரீமோவுக்கு கீரை கொடுத்தா இல்லையா, அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. இப்படியே ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு சம்பவத்தை நினைச்சு பார்த்துட்டு சுப்ரீமோ திரும்பி பார்க்காமலே அங்கிருந்து போயிடுறா. ஜென் திரும்பி பார்க்காம போனதை பார்த்த சுப்ரீமோ அழ ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜென்னும் அழறா. அப்ப சுப்ரீமோ அழுதுகிட்டே, நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான், அது உனக்கு சந்தோஷத்தை தருதுன்னா அதுவே எனக்கு போதும், உன் முடிவை நினைச்சு கவலைப்படாத, நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறப்போ இது உண்மையிலேயே லாஸ்ட் குட் பாயா இருக்கலாம்னு தோணுது, நான் உன்னை காதலிக்கிறேன் ஜென்னு சொல்றாரு. அதை நினைச்சு பார்த்த ஜென் அடுத்ததா சுப்ரீமோ இவளுக்காக ஒரு பாட்டு பாடி இருப்பாரு. அதை நினைச்சு பாக்குறா. அப்ப விபி ஜென் அவ இடத்துல உட்காந்து சுப்ரீமோ சேரைய பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தவர், நீங்க அப்படியே பார்த்துட்டு இருந்து உங்க எனர்ஜிய வேஸ்ட் பண்றீங்க, அவரு இங்க இல்ல, இன்னைக்கு முழுக்க நான் அவரை பார்க்கவே இல்ல, ஒருவேளை அவர் இனிமே இங்க திரும்பி வர நினைக்கலையோன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஜென், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றா. இல்ல ஒருவேளை வேற யார் கூடயோ சேர்ந்துட்டாரோன்னு விபி கேட்க, அவர் சொன்னதை கேட்ட ஜென்னால எதுவுமே பேச முடியல. அவ முகம் மாறி போயிடுது. அதை பார்த்த விபி, ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், கவலைப்படாதீங்க,
அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா அவரு வந்துருவாருன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென் எப்படியாவது இன்னைக்கு நாள் சீக்கிரமா முடிஞ்சிட்டா போதும்னு சொல்றா. அதுக்கு விபியும் எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு சொல்றாரு. அடுத்ததா ஜென் ரெஸ்ட் ரூமுக்கு போறா. அங்க நிக்கி இருக்கிறா. இவளை பார்த்த உடனே உன்னை எது தொந்தரவு பண்ணுதுன்னு எனக்கு தெரியும், நான் அவனை பார்த்தேன், அவன் இப்போ வேற பொண்ணு கூட இருக்கிறான்னு சொல்றா. நான் எதுவும் உன்கிட்ட கேட்கலன்னு ஜென் சொல்ல, நீ இப்போ எதுவும் சொல்லல, ஆனா உன் கண்ணு வேற ஏதோ சொல்லுது, நீ ரொம்ப மென்மையானவ, உன் மனசு ஈஸியா உடைஞ்சு போயிடுது, உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கியே அந்த தைரியம் எங்க, அதை வெளியே கொண்டு வா, உன்னை நீ பாத்துக்கோன்னு சொல்றா. உன் அறிவுரைக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜென் அங்கிருந்து போயிடுறா. போற வழியில ஜென் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பாக்குறா. என்னன்னா சுப்ரீமோவும் ஆஞ்சலிகாவும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஜென்னுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் சிரிச்சிட்டு அங்கிருந்து போயிடுறா. மறுநாள் ஜென் எஸ்எஸ்ஜி ஆபீஸ்க்கு போறா. அங்க சுப்ரீமோ பசங்க கொண்டு வந்த ஃபைல்ஸ்ல சீல் போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கறாரு. அடுத்ததா ஜென்னும் அவர்கிட்ட ஃபைல கொடுக்க, ஃபைல வாங்கின சுப்ரீமோ சீல் போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கறாரு. ஆனா ஜென்னை நிமிந்து பார்க்கவே இல்ல. ஜென்னும் ஃபைல வாங்கிட்டு அங்கிருந்து போக ஆஞ்சலிகா வாரா. அவளை பார்த்த உடனே சுப்ரீமோ சந்தோஷப்படுறாரு, சிரிக்கிறாரு. பத்தாவதுக்கு நேத்து நடந்த விஷயத்துக்காக ரொம்ப தேங்க்ஸ், உன்னை உண்மையாவே பாராட்டுறேன்னு சொல்றாரு. அதுக்கு ஆஞ்சலிகா உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயார் சுப்ரீமோன்னு சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்ட ஜென் இன்னும் வருத்தப்படுறா. அடுத்ததான் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அப்ப டேவ் ஏதோ ஜோக் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ மைக்ல பிரான்சிஸ்கோ ஒரு அறிவிப்பை கொடுக்கறாரு. அதாவது இன்னைக்கு எல்லா கிளாஸும் கேன்சல் ஆயிடுச்சு, மத்தியானம் 1:30 மணிக்கு எல்லாரும் கான்ஃபரன்ஸ் காலுக்கு வந்துருங்க, முக்கியமா ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த அறிவிப்பை கேட்ட வெனசாக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோண உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றா. அதுக்கு ஜென் அவங்க என்ன திட்டம் போட்டாலும் பரவாயில்ல, நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா போதும்னு சொல்றா. அடுத்துதான் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்னு எல்லாரும் வராங்க. கடைசியா மேடம் வயலட்டும் பிரான்சிஸ்கோவும் வராங்க. மீட்டிங் ஆரம்பிக்குது. முதல்ல மேடம் வயலட் தான் பேசுறாங்க. நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறதுனால ரொம்ப சோர்வாவும் விரக்தியாவும் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன், சீக்கிரமா நீங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போக போறீங்க. அவங்க சொன்னதை கேட்ட உடனே மேட்டோட முகம் மாறி போயிடுது. அதை பார்த்த ஜென் மேட் என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அதுக்கு இவரு இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை, ஏன்னா மீட்டிங்க்கு நாசேரும் நிக்கியும் வரலன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் மேடம் வயலட் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போக போறீங்க. ஒரு காலத்துல பிலிப்பைன்ஸ் ஹை யூனிவர்சிட்டியா இருந்தது, அதுக்கப்புறம் ஹெல் யூனிவர்சிட்டியா மாறிடுச்சு. நீங்க காட்டின துணிச்சலுக்கும் போராட்ட மனப்பான்மைக்கும் இந்த இடம் ஒரு சாட்சியா இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. இந்த கதை முடிஞ்சாலும் இங்க நடந்த விஷயங்களை நீங்க என்னைக்கும் மறக்க முடியாது. இந்த இடத்தோட வரலாற்றுல நீங்க எல்லாரும் ஒரு பகுதியா இருப்பீங்க. பல வருஷமா நாங்க ஒரு சிறப்பு ஃபார்முலாவை சோதனை பண்ணிட்டு இருந்தோம். அதாவது இறந்த ஒருத்தரை மறுபடியும் உயிரோட கொண்டு வரக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் அது. அவங்க சொன்னதை கேட்ட பசங்களுக்கு குழப்பமாகுது. ஒருத்தர் பார்த்து இவங்க என்ன சொல்றாங்கன்னு பேசிக்கிறாங்க. அப்ப மேடம் வயலட் இப்போ அந்த ஆராய்ச்சியை நாங்க கிட்டத்தட்ட வெற்றிகரமா முடிச்சிட்டோம், அதனால கடைசியா நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியாம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்க. அப்போ உடம்பு முழுக்க கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முகத்துல மாஸ்க் போட்டு இருந்த சில பேர் உள்ள வராங்க. வந்தவங்க மேடம் வயலட், பிரான்சிஸ்கோ, லியாம் அப்புறம் டீச்சர்ஸ்க்கு மாஸ்க் கொடுக்கறாங்க. மாஸ்க வாங்கின மேடம் வயலட் இப்போ நீங்க எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு மாஸ்க போட்டுக்கிறாங்க. அவங்க மாஸ்க போட்ட உடனே அந்த ரூம் முழுக்க வித்தியாசமான ஒரு புகை பரவ ஆரம்பிக்குது. அதை சுவாசிச்ச பசங்க ஒவ்வொருத்தரா மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. ஜென்னும் மயங்கி விழ போறா. அப்போ சுப்ரீமோ ஓடி வந்து அவளை தாங்கி பிடிச்சு டார்லிங் என்கிட்ட திரும்பி வந்துருன்னு சொல்றாரு. ஜென்னும் வந்துடுறன்னு சொல்லிட்டு மயங்கிடுறா. அடுத்ததா சுப்ரீமோவும் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அடுத்ததா ஜென் ஒரு ரூம்ல கண்முழிக்கிறா. அங்க அவ கூட மியாவும் சில பொண்ணுங்களும் இருக்கிறாங்க. கண்முழிச்ச ஜென் மத்தவங்களாம் எங்கன்னு கேக்குறா. அதுக்கு மியா எனக்கு தெரியாது, ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றா. அப்போ உடம்பு முழுக்க கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்ட 2 பேர் அங்க வராங்க. வந்தவங்க அங்க இருந்த பொண்ணுங்கள்ல ஒருத்திய மட்டும் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த ஜென்னும் மத்த பொண்ணுங்களும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு புரியாம பயத்தோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பயந்து போன மியா ஜென் கிட்ட இதெல்லாம் என்னோட தப்பு தான், என்னாலதான் நீங்க எல்லாரும் இங்க சிக்கிக்கிட்டீங்கன்னு சொல்றா. அதுக்கு ஜென் மியா என்ன சொல்ற, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு ஆறுதல் சொல்றா. அதுக்கு மியா இல்ல ஜென், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு குற்ற உணர்ச்சியோட சொல்றா. அதுக்கு ஜென் நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் இப்போதைக்கு அதை பத்தி கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, முதல்ல நாம இங்க இருந்து தப்பிக்கணும், அதுதான் இப்போதைக்கு முக்கியம்னு சொல்றா. ஜென் நீ என்ன மன்னிச்சிட்ட, ஆனா என்னால என்ன நானே மன்னிக்க முடியுமான்னு தெரியலன்னு மியா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றா. இங்க பாரு மியா, இப்போதைக்கு நீ மனம் தளரக்கூடாது, தைரியமாவும் வலிமையாவும் இருக்கணும், அதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை. அதுக்கு மியா நம்மள இங்க கூட்டிட்டு வந்த அந்த
மேப் எனக்கு சும்மா கிடைக்கல. நான் அடிக்கடி உன் வீட்டுல வந்து தங்குவேன்ல, ஞாபகம் இருக்குதா? அப்போ உன் அக்கா ஆலிசனை நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அவங்க அடிக்கடி ராத்திரி நேரத்துல ஒரு பைய தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போவாங்க. அந்த பைய பார்த்ததுல இருந்து அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வம் வந்துச்சு. ஒரு நாள் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த பைய பார்த்தேன். அதுல சில டாக்குமெண்ட்ஸ், ஆபரேஷன் ரிப்போர்ட், வித்தியாசமான போனுங்க, அது கூட ஒரு துப்பாக்கி இருந்துச்சு. அப்போ ஆலிசன் ஒரு ரகசிய ஏஜென்ட்னு நீ சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. முதல்ல நீ எங்களை பயமுறுத்துறதுக்காக தான் அப்படி சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா அது உண்மைன்னு அதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஒரு நாள் ராத்திரி அவ யார் கூடவோ போன்ல பேசிட்டு இருக்கிறத கேட்டேன். அப்பதான் நம்மள இங்க கூட்டிட்டு வந்துச்சு இல்லையா அந்த மேப், அது அவங்க கையில இருக்கிறத பார்த்தேன். இந்த இடம் அவங்க மிஷனோட ஒரு பகுதின்னு தெரிஞ்சது. அதை கேட்ட உடனே எனக்கும் அதிக ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சேனே தெரியல. ஒரு நாள் அவங்க ரூம்ல இல்லாதப்போ அந்த மேப்பை எடுத்துக்கிட்டேன். அவங்க எழுதி வச்சிருந்த நோட்ஸ் எதுவும் எனக்கு புரியல. ஆனா அவங்க தேடிட்டு இருந்த இடம் இந்த யூனிவர்சிட்டின்னு புரிஞ்சுது. என்ன மன்னிச்சிரு ஜென்னு அழுதுகிட்டே சொல்றா. அவ சொன்னதை கேட்ட ஜென் இவங்க 6 பேரும் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் இங்க நடந்த எல்லா சம்பவத்தையும் ஒன்னொன்னா நினைச்சு பாக்குறா. அப்ப மியா, நாம இங்க சிக்கி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், இதெல்லாம் என்னோட தப்பு தான், மன்னிச்சிருன்னு வருத்தப்பட்டு சொல்றா. அதுக்கு ஜென், நீ இந்த உண்மைய ஆரம்பத்திலேயே எங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா இப்போ அதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுதான் இப்போதைக்கு நம்மளோட நிலைமை. அது மட்டும் இல்ல, இதோட எல்லாம் முடிஞ்சிட போறது இல்ல, இது வெறும் ஆரம்பம் தான் சொல்றா. அப்போ அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தவங்க மறுபடியும் வராங்க. வந்தவங்க மியாவை இழுத்துட்டு போக பாக்குறாங்க. ஆனா ஜென் விட மாட்டேங்கிறா. அவங்கள எதிர்த்து போராடுறா. அதனால அவங்க ஜென்னையும் கூட்டிட்டு போக பாக்குறாங்க. ஜென் திடீர்னு அவங்கள தாக்கி அவங்க கிட்ட இருந்த சாவியை எடுத்து மியா கிட்ட கொடுத்து மத்தவங்கள காப்பாத்த சொல்றா. சாவியை வாங்கின மியாவும் மத்த ரூம்ல இருந்த பசங்களை காப்பாத்துறா. இன்னொரு பக்கம் ஜென் அந்த 2 பேரையும் சமாளிச்சிட்டு இருக்கா. ஆரம்பத்துல துணிச்சலா போராடினாலும் ரொம்ப நேரத்துக்கு அவளால அவங்க 2 பேரையும் எதிர்க்க முடியல. கடைசியில ஒருத்தன் ஜென்னை பிடிச்சிடறான். இன்னொரு பக்கம் மியா அங்க இருந்த மத்த பசங்களை காப்பாத்தி அங்கிருந்து தப்பிச்சு போறா. அந்த நேரத்துல மேடம் வயலட் அங்க வராங்க. ஜென் தொடர்ந்து எதிர்த்து போராடுறத பார்த்து அவளுக்கு ஷாக் கொடுக்கறாங்க. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம ஜென் மயங்கி விழுந்துடுறா. இன்னொரு பக்கம் தப்பிச்சு போன மியா மத்த ரூம்ல அடைச்சு வச்சிருந்த பசங்களை காப்பாத்துறா. அப்படி காப்பாத்தினதுல 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. மேட் அவங்க கூட இல்ல, எங்க இருக்காருன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஜென் மேடம் வயலட் கையில மாட்டி இருக்கிறா. அவங்க ஜென்னை எங்க தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. தப்பிச்ச பசங்க எல்லாம் அந்த பில்டிங்கை விட்டு ஓடி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மேட்டை காமிக்க மேட் மயங்கி கிடக்குறாரு. அவரை யாரோ தட்டி எழுப்புறாங்க. கண்முழிச்ச மேட் ஜென் எங்கன்னு கேக்குறாரு. அவரை தட்டி எழுப்புனது நாசேரும் நிக்கியும். அவங்க 2 பேரையும் பார்த்த மேட் மத்தவங்க எல்லாம் எங்க, நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு நிக்கி, முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு, கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்து பசங்களை தூக்கிட்டு போறப்போ எங்களால ஒன்ன மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சதுன்னு சொல்றா. அடுத்ததான் நாசேர், மேடம் வயலட்டும் பிரான்சிஸ்கோவும் விஷவாயுவை பயன்படுத்த போறாங்கன்ற தகவல் எனக்கு ரொம்ப லேட்டா தான் கிடைச்சது. அந்த விஷயத்த மத்த பசங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாம் நடந்துருச்சு, அதனால யாரையும் எச்சரிக்கை பண்ண முடியலன்னு சொல்றாரு. அவரு சொன்னதை கேட்ட மேட், இதுக்கெல்லாம் காரணம் லூக் தான், நான் அவனை பார்த்தேன்னு சொல்றாரு. அதுக்கு நிக்கி, நம்ம குரூப்ல ஒரு துரோகி இருப்பானோன்னு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருந்துச்சு, அவன் தான் அட்மினுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்திருக்கிறான், அதனாலதான் இந்த விஷவாயு திட்டத்துல நாம ஏமாந்துட்டோம், அவன் நம்மள முழுசா திசை திருப்பிட்டான்னு சொல்றாங்க. அடுத்ததான் நாசர், முதல்ல அவனை கண்டுபிடிக்கணும், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸையும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் எங்க வச்சிருக்காங்கன்னு அவனுக்கு தான் தெரியும்னு சொல்றாரு. அதுக்கு மேட், அதெல்லாம் சரிதான், ஆனா ஜென்னையும் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் முதல்ல அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அதை கேட்ட நிக்கி சிரிச்சுக்கிட்டே, வாவ், நீ அவளை உண்மையிலேயே ரொம்ப காதலிக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றா. அதுக்கு மேட், ஆமா, நான் அவளை ரொம்ப நாளா காதலிக்கிறேன்னு சொல்றாரு. அவளுக்காக உன் உயிரை கூட தியாகம் பண்ணுவியான்னு அவ கேட்க மேட் கொஞ்சம் கூட தயங்காம, ஆமா, ஏன்னா ஜென்னும் எனக்காகவும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் அதே விஷயத்த செய்வா, அவளுக்கு அவளோட உயிரை விட ஃப்ரெண்ட்ஸோட உயிர் தான் முக்கியம், அவ கொஞ்சம் பிடிவாதமா இருப்பா, சீக்கிரம் கோவப்படுவா, சண்டைக்கு தயாரா இருப்பா, ஏன்னா அதான் ஜென். வயலட் ஆட்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள எதிர்த்து போராட நான் தயாரா இருக்கிறேன், என்னை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட நாசர், உன்னை தேர்ந்தெடுத்ததுல நான் எந்த தப்பும் பண்ணலன்னு இப்போ புரியுது, ஆனா நீ தனியா எதையும் செய்யக்கூடாது, குறிப்பா பசங்களை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியாத இந்த சிச்சுவேஷன்ல இப்போ குறிப்பா எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும், அதுதான் முக்கியம், அதுக்கு முன்னாடி லூக்க கண்டுபிடிக்கணும் சொல்றாரு. அதுக்கு மேட்டும் ஓகே சொல்ல 3 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஜென்னை காமிக்கிறாங்க. ஜென்னுக்கு இப்பதான் மயக்கம் தெரியுது, கண்முழிச்சு பாக்குறா. அவளை ஒரு டேபிள்ல படுக்க வச்சு கட்டி போட்டிருக்காங்க. அவளை இப்போ ஒரு லேப்ல வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல மேடம் வயலட்டும் அவங்க பையன் லியாமும் வராங்க. ஜென் எழுந்திருச்சுக்கிறத பார்த்த மேடம் வயலட், ஹலோ செக்ரட்டரி, இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜென் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றா. அதை கேட்ட மேடம் வயலட், அப்படியா, சரி, இதுதான் எங்களோட ரகசிய ஆய்வகம்னு சொல்றாங்க. அதுக்கு ஜென், சுப்ரீமோ என்ன காப்பாத்த வருவார், எனக்கு தெரிஞ்ச
தெரிஞ்ச அளவுக்கு கூட உங்களுக்கு அவரை பத்தி தெரியல, கண்டிப்பா அவர் என்ன காப்பாத்த வருவாருன்னு சொல்றா. அப்படியே சுப்ரீமோவை காமிக்க அவரை மட்டும் தனியா ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருக்காங்க. இப்பதான் அவருக்கு மயக்கம் தெரிய ஆரம்பிக்குது. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.